சின்ன ஜெபம் இயேசுவே, இது வந்து பூமியிலே ஆண்டவரே உண்மையை தவிர எங்களுக்கு புகலிடமோ பாதுகாப்போ விடுதலையோ இல்லை. உம்முடைய பாதத்தில் எங்கள் ஆவியாத்மா சரீரத்தை அர்ப்பணித்து உண்மை நோக்கி ஓடுகிறோம். கர்த்தர் ஆசீர்வதி. இந்த வசனத்தோடு கூட நீ பேசும். இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவன் உள்ள தகப்பனே. ஆமென், ஆமென். ரைட். இப்போ நான் சொல்றது நல்ல கவனமாக நீங்கள் கேட்கணும். என்னென்ன நன்றியோடு கூட துதிக்கிறேன் இயேசுவின் நாம. நாம் பூமியில் இருக்கிறோம். நாம் பூமிக்குரியவர்கள் அல்ல. நாம் பரலோக வேறொரு ராஜ்யத்துக்குரியவர்கள். இந்த பிசாசின் ராஜ்யத்திலே அல்லேலூயா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த வேறொரு ராஜ்யத்திற்குள்ள ராஜா வேறு, இந்த பூமிக்குரிய ராஜா வேறு. நீங்கள் பூமியிலே வாழும் வரை இந்த ராஜாவை வைத்திருக்கிற காரியங்கள், இந்த ராஜா அல்லேலூயா நம்மை சுகபோகமாய் வாழக்கூடாதபடி, விடுதலையாய் வாழக்கூடாதபடி அநேக தடைகளை கொண்டு வருவான் இந்த உலகத்தின் ராஜா. நீங்கள் பரலோகத்தின் ராஜாவின் இடத்திலிருந்து அல்லேலூயா பலத்தை பெற்று இந்த உலகத்தின் ராஜாவை ஜெயித்து அவனுக்குரிய அவன் உலகத்தை ஆக்கிரமித்து வைத்திருக்கிற காரியங்களை சுதந்திரித்து இந்த பூமியிலே சமாதானமாய் வாழ வேண்டும், விடுதலையாய் வாழ வேண்டும், நோய் இல்லாமல் வாழ வேண்டும். இன்னைக்கு நம்முடைய தேவைகள், நம்முடைய சமாதானம், நம்முடைய சந்தோஷத்தை எல்லாம் கெடுப்பது இந்த உலகத்தின் ராஜா. ஆண்டவர் அழகா சொன்னார், நீங்கள் இவ்வுலகத்துக்கு நான் இவ்வுலகத்துக்கு அல்லாத போல நீங்களும் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல. அப்போ வேறொரு உலகத்திற்குரியவர்கள் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த பூமியிலே அந்த உலகத்திற்குரியவர்கிட்ட இருந்து பலத்தையும் அல்லேலூயா ஆசீர்வாதத்தை, பலத்தையும் அதிகாரத்தையும் பெற்று இந்த உலகத்தில் ஆளுகிற அல்லேலூயா ராஜாவிடத்திலிருந்து நாம் அவனை ஜெயித்து அந்த காரியங்களை பெற வேண்டியதாக இருக்கிறது. அப்போ இந்த உலகத்தில் நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களுக்கும் தடை ஏற்பட்டு கொண்டே இருக்கும். தடை மட்டுமல்ல, அவன் ஆத்மாவில் உண்டாகிற சமாதான குறைச்சல், குறைவு, மன சஞ்சலம், துக்கம், வேதனை எல்லாமே அவனுடைய கிரியைகளின் ஒரு சாயல். நீங்கள் கவனமாக கேட்டாதான் புரியும். திரும்பவும் சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. இப்படி இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் ஆதாம் அவன் கையில் ஒப்படைச்சிட்டு அவன் தோத்து போனதுனால அந்த அதிகாரங்கள், அதற்கு உண்டான மகிமை எல்லாம் அவன் பிசாசின் கையில் சிக்கிவிட்டது. நான் சிலுவையை நோக்கி பார்த்து மனம் திரும்பி பாவமன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று நான் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே புது பிறப்பாய் பிறந்திருக்கிறேன். எனக்கு வளர்ச்சி இல்லை அப்படி இருக்கலாம். சிலர் கொஞ்சம் வளர்ந்திருக்கலாம், சிலர் கொஞ்சம் முதிர்ச்சி அடைந்திருக்கலாம். இந்த வளர்ச்சி அடைவதற்கு முன்னாக வருகிற எல்லா யுத்தங்களும் அதிகமாய் தோணும். நீங்கள் வளர்ச்சி அடைவதற்கு முன்பாக உங்களுக்கு வசனங்கள் அறியாத போது, ஜெபம் பண்ண தெரியாத போது, பரிசுத்தம் இல்லாமல் இருக்கும் பொழுது உங்களுக்கு அநேக காரியங்களிலே தேவன் தன் பலத்தை கொடுத்து, ஞானத்தை கொடுத்து, விசுவாசத்தை கொடுத்து, வசனத்தை கொடுத்து ஜெயிக்க வைப்பார். ஆனால் நீங்கள் வளர வளர என்ன நடக்குன்னா, வசனத்தை கைக்கொள்ளுவதில்லை, வேத வசனத்தை வாசிப்பதில்லை, ஜெபம் பண்ணுவதில்லை. அதனால் இந்த பூமியிலே பிசாசினாலே கொண்டு வருகிற யுத்தங்கள், உங்களுக்கு சமாதானத்துக்கு விரோதமாய் வருகிற யுத்தங்கள், குறைச்சலுக்கு விரோதமாக வருகிற யுத்தங்களுக்கு உண்டான பலன் அற்றவர்களாய் காணப்படுகிறார்கள். இயேசுவின் நாமத்தினாலே அல்லேலூயா. நிறைய கிறிஸ்தவர்கள் அந்த கிறிஸ்துவ ஜீவியத்தை ஆரம்பிக்கும் போது இருந்த அல்லேலூயா போராட்டத்தில் உள்ள ஜெயம் நாட்கள் ஆக ஆக பிசாசோடு இணங்கி அல்லது அவன் அடிக்கிற தாக்குதலுக்கு காயத்துக்கு சகித்து அல்லேலூயா பூமியின் பிசாசோடு வாழ்க்கை நடந்து கிறிஸ்துவ ஜீவியம் செய்கிறார்கள். ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியம். நீங்கள் புரிந்து கொண்டாதான் உங்கள் வாழ்க்கையில் இந்த சத்தியத்தின் மூலமாக உங்களுக்கு விடுதலை உண்டாகும். இப்படி தான் அநேகருடைய வாழ்க்கை, பூமியில் வாழ்கிற அநேக மனுஷருடைய வாழ்க்கை இந்த வாழ்க்கை தான்.
அப்போ ஆண்டவர் ஆதியில கொண்ட அன்பை எங்கே விட்டார் என்றார். அந்த அன்பு, அந்த தேவன் மேல வைக்கிற விசுவாசம் அது வர வர குறைய காரணம் என்ன? ஏம்னா தேவன் முதல்ல விசுவாசத்தையும் அந்த ஆவிக்குரிய ஆயுதங்களை நமக்கு யுத்தம் வரும்பொழுதெல்லாம், அறியாத காலங்களிலெல்லாம் தந்து யுத்தம் பண்ணி அவரே ஜெயத்தை தருகிறார். ஆனால் காலம் போக போக நீ உலகத்தை விட வேண்டும், சத்தியத்தை கைகொள்ள வேண்டும், நீ ஐம்புலன்களையும் அடக்க வேண்டும், மாம்சத்தின்படி நடக்கக்கூடாது, அப்படி சில கட்டுப்பாடுகளுக்கு நம் ஆத்துமா இணங்காதனாலே அந்த யுத்தம், தேவன் செய்யக்கூடிய யுத்தத்தை, என்னுடைய சமாதானத்தை கெடுக்கக்கூடிய யுத்தத்தை நானே செய்ய முற்படுகிறேன். இப்படி நானே அந்த பிசாசோடு செய்கிற யுத்தங்களுக்கு தோல்வி ஏற்படுகிறது. ஏன் தோல்வி ஏற்படுகிறதுனா, பிசாசானவன் ஆவியாய் இருக்கிறான். நீ ஆவியாய் மாறினாதான், ஆவிக்குரிய நடத்துதலை பெற்றாதான், வசனத்தின்படி நடந்தாதான் அந்த ஆவியாய் இருக்கிறவனுடைய கிரியைகளை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் அதை புரிந்து கொள்ளக்கூடாதபடி நீங்கள் வசனத்துக்கு தன்னை அர்ப்பணிக்காதனாலும், அல்லையா வசனத்தின்படி நடக்க நம்மை ஒப்பு கொடுக்காதனாலும், தேவனுடைய பலன் கிடைக்காதனால நான் மாம்சத்தின்படி இருந்து ஆவியில, அசுத்தாவியில இருக்கிற பிசாசை ஜெயிக்க முற்படுகிறேன். அதனால் தோற்று போகிறேன். சில காரியம் நீங்கள் ஜெயிச்சிருக்கலாம், சில காரியங்களில் தேவன் நடத்தி இருக்கலாம். நீங்கள் உங்களை நடத்த உலகத்தில் உள்ள மனுஷனுக்கே இயேசுவை அநேக மனுஷர்கள் தூசிக்கிறார்கள், அவர்களுக்கும் அவர் நன்மை செய்கிறார். அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. விரோதிகளுக்கும் அவர் நன்மை செய்கிறார், அதே மாதிரி தான் உங்களுக்கு நன்மை செய்கிறார். அவர் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறார். தேவனை வஞ்சிக்கிறவர்களுக்கும், கெட்ட வார்த்தை சொல்லி ஏசாயா அவனுக்கும் தேவன் நன்மை செய்கிறார். அதை போலதான் நீங்க தேவனை சேவிக்காவிட்டாலும், ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு போனான்ல, அல்லையா அடைக்கி ஆளணும். கடிவாளத்தை அழகா யாக்கோபு சொன்னா 3வது அதிகாரத்தை, குதிரையை கடிவாளத்திலே திருப்புகிறது போல சரீரத்தை அல்லையா வசனத்திற்குள் திருப்ப வேண்டும். அப்பதான் நீங்க ஆவிக்குரிய பலத்தை பெற்று ஆவிக்குரிய யுத்தம் செய்ய முடியும். நீங்கள் ஒரு வீட்டில் ஒரு மகன் மூலமாக பிரச்சனை, மனைவி மூலமாக பிரச்சனை, மாமியார் மூலமாக பிரச்சனை, எல்லாமே என் மாமிசத்தில் என்ன உண்டாகிறதோ, என் ஞானத்தில் என்ன உண்டாகிறதோ அதை கொண்டு கொடுத்து ஜெயிக்க விரும்புகிறேன். அது அது ஆவி அசுத்தாவின் மூலமாய் வருகிற எல்லா யுத்தங்களையும் என் மாமிசத்தின் அடிப்படையில் ஜெயிக்க விரும்புகிறேன். அது முடியவே முடியாத காரியம். அது திரும்ப சொல்ல, சில காரியங்கள் ஜெயிச்ச மாதிரி தெரியலாம், அது முழுமையான வெற்றி அல்ல. ஆனால் தேவன் இந்த காரியங்களுக்கு எல்லாம் அல்லையா விதவிதமான காரியம், நீ யூகம் பண்ண முடியாத, உங்க மனசிலே தோன்றாத, இந்த மனுஷர்களே அறியாத அநேக ஆலோசனைகளை கொடுத்து அந்த பிசாசை ஜெயிக்க வைப்பார். எனக்கு பல காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நடந்து எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. எல்லாமே ஆவிக்குரிய யுத்தம் தான். மாம்சத்தின்படி எதுவுமே செய்யறது கிடையாது, யோசனை பண்ணுறதே கிடையாது. எதை இழக்கணுமோ ரெடி, எதை அலலியா இயேசு கிறிஸ்துவுக்காய் அலலியா அவமானமா ரெடி, துக்கமா ரெடி, அப்படிதான் ஓடுனதுனால ஆவிக்குரிய யுத்தத்தை செய்த பிறகு அதனால் வருகிற உலக நஷ்டங்கள் என்னை தொடக்கூட இல்லை. எந்த அவமானமும் என்னை தொடக்கூட இல்லை. அநேகர் என்னை இந்த ஆவிக்குரிய யுத்தம் செய்யும் போது பைத்தியக்காரன் என்று சொல்லி இருக்கலாம். நான் ஆவிக்குரிய ஆலோசனைகளை சொல்லும் போது என்னை பைத்தியம் என்று நினைத்திருக்கலாம். அதுதான் நான் சரியா போகிறேனேங்கிற வழி. அநேகருக்கு புரியல, அவன் பைத்தியம் தான் சொல்லுவான். அதனால நன்றியோடு கூட துதிக்கிறேன். இந்த யுத்தத்தை நீங்க பைபிளெல்லாம் வாசிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியவிதமாக இருக்கும். ஆண்டவர் அழகா சொன்னார், நான் யுத்தம் செய்வேன், நீங்கள் சும்மா இருங்கள் அப்படின்னாரு. நீங்க போய் சும்மா நின்னா போதும், யுத்தம் கர்த்தருடையது, அவர் செய்வார். இவ்வளவு நாள் என் மாம்சத்தின் அடிப்படையில் இந்த ஊழியத்தை அலலியா ஏமாற்றி பிறக்கி அநேகரை பைசா கொடுத்து அப்படி இப்படின்னு ஆட்களை கூட்டு இருக்கும்போது பெரிய காரியம் கிடையாது, போய் சொல்லி அப்படிலாம் செஞ்சு அது எனக்கு ஆட்கள் கூட்டின பிறகு வேதனையை உண்டாக்கும். அவங்கள சீசராக்க முடியாது. 1000 பேரை சபையில் கொண்டு வரலாம், எத்தனை பேர் சீசர்கள்? அதான் முக்கியம். எத்தனை பேர் தேவ அல்லேலூயா தன்னைத்தான் வெறுத்து சிலுவையை சுமக்கக்கூடியவர்களாய் மாற்ற முடியும்? எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டவர்களாய் மாற்ற முடியும்? அதுதானே முக்கியம், அதுதானே ஊழியம்.
அதனால தான் இந்த அல்லேலூயா மாம்சத்தின் அடிப்படையில், உலக ஞானத்தின் அடிப்படையில் ஊழியம் செய்ய விரும்பினதில்லை. ஆனால் இந்த வருகிற ஒவ்வொரு யுத்தங்களும், ஒவ்வொரு ஆளும் குடும்பத்தில் நடக்கிற யுத்தங்களை பார்த்துக்கிட்டே இருக்கேன். அழகா ஜெபம் பண்ணுறாங்க, ஆனால் அவங்க போய் செய்கிற காரியங்கள் எல்லாம் இந்த சுய எண்ணத்தில் தோன்றுகிற விதமாக தான் பேச்சு, நடக்க எல்லாமே. இந்த யுத்தம், ஒவ்வொரு யுத்தமும் அல்லேலூயா அநேகருக்கு தோற்று போகிறது. அநேகருடைய ஏன்னா யுத்தம் நீங்கள் செய்யக்கூடாது. நீங்க போய் சும்மா நிக்கணும். என்ன சும்மா நிக்கணும்? சிலுவையை சுமந்து நிக்கணும். அவமானமா ரெடி ஆண்டவரே, அல்லேலூயா சிலுவையா ரெடி ஆண்டவரே, அல்லேலூயா துக்கங்களை சுமக்கணுமா ரெடி தேவனுடைய நாமத்திற்காய். அப்படி நின்று பாருங்க. அவர் யுத்தம் செய்து அந்த இடத்தை கடந்து வந்த பிறகு அது தேவனுடைய யுத்தம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அநேகருக்கு அந்த யுத்தங்கள் அல்லேலூயா புரிய மாட்டேங்க. இயேசு என்ன புரிய மாட்டேங்க, விரும்பல. தான் சுயத்தின்படியும் தான் அறிவின்படியும் அல்லேலூயா அந்த ஊழியங்களே திருப்பலாம்னு நினைக்கிறாங்க. இந்த சுயத்தின்படியும் தன் அறிவின்படியும் தன் வாழ்க்கையில் யுத்தம் பண்ணி ஜெயிச்சிடலான்னு பார்க்குறாங்க. சில காரியங்கள் திரும்பவும் சொல்கிறேன், ஜெயித்தது போல காணப்படும். அது பிசாசு கூட செய்யலாம், உங்களை ஜெயித்தது போல காண செய்யலாம். அவனுக்கு தேவை உங்கள் ஆத்துமா. ஒரு மனிதனை அல்லேலூயா தரித்திரனாக்கியும் அவன் நரகத்துக்கு கொண்டு போக முடியும், அல்லேலூயா ஐஸ்வர்யனாக்கியும் அவனை நரகத்துக்கு கொண்டு போக முடியும். நீ அல்லேலூயா உங்களை அதிகமான ஐஸ்வர்யனாக்கி இயேசுவை விட்டு பிரித்துற முடியும். நிறைய தரித்திரத்தை கொடுத்தும் உன்னை இயேசுவை விட்டு பிரித்துற முடியும். ஆனால் ஆண்டவர் தரித்திரத்திலையும் தேவன் பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தமாக்க முடியும். அல்லேலூயா ஐஸ்வர்யனாக வரவும் ஐஸ்வர்யத்தின் மேல் மனதை வைக்காதபடி தேவன் மேல் மனதை வைத்து உன்னை பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தமாக்க முடியும். இந்த காரியங்களில் பல காரியங்கள் பார்த்தேன். ஆனால் பழைய ஏற்பாடு காலங்களில் தேவன் யுத்தம் செய்தவைகள் வேறு, புதிய ஏற்பாடு காலங்களில் யுத்தம் செய்தது வேறு. புதிய ஏற்பாடு ரொம்ப ஈஸியான யுத்தங்கள். பழைய ஏற்பாடு உன் சரீரத்தை முயற்சி பண்ண வேண்டியதாக இருந்தது. ஒவ்வொரு பெலிஸ்தரோட கூடயோ அல்லேலூயா எமோரியர் கூடயோ அல்லது நன்னியோட மோவாபியர் கூடவோ ஏதோ ஒரு அல்லேலூயா அந்நிய ஜாதிகளோட யுத்தம் பண்ணும்போது சரீர முயற்சியினாலே அநேகர் மறிக்க வேண்டியதாக இருந்தது. ஆனால் புதிய ஏற்பாடு யுத்தமோ அப்படி அல்ல. அதுக்காக தான் ஆண்டவர் சும்மா இருப்பீர்கள் என்று சில யுத்தங்களை மட்டும் சொல்கிறேன். கோலியாத் யுத்தம் பண்ணினான். கோலியாத்தோட யுத்தம் பயங்கரமாக இருந்தது. ஏன் பயங்கரமாக இருந்ததுன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் அவன் கண்ணுக்கு மறைந்து ஓடினார்கள். ஆனால் அவன் முன்னாக கர்த்தர் நிறுத்தினது சின்ன பையன். இந்த கதையை ரொம்ப காட்டுப்பீங்க, இந்த சரித்திரத்தை. ஆனால் தேவன் பயன்படுத்தின யுத்தத்தின் ஆயுதம் சின்ன கல். தேவன் பயன்படுத்தின ஆயுதம் ஒரு சின்ன பையன். அவ்வளவு பெரிய கோலியாத்தை தேவன் யுத்தத்தினாலே வீழ்த்துவதற்கு செய்த செய்முறைகள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு காரியங்கள். ஏதோ படிச்சுட்டு விடுறதுக்கு அல்ல, செய்தியை கேட்டுட்டு விடுறதுக்கு இல்லை. கோலியாத்தை போல உன் வாழ்க்கையில் நிறுத்துகிற ஒரு காரியத்துக்கு தேவன் தாவீத மாதிரி இருக்க உன்னை சின்ன விஷயத்தை வச்சு ஜெயிக்க வச்சிருவாரு. நீங்கள் அப்படிதான் கிறிஸ்துவ ஜீவியத்தில் யுத்தங்கள் பண்ண வேண்டும். அப்படிதான் தேவனுடைய ராஜ்யத்திற்காக நீங்கள் ஊழியம் செய்ய முடியும். இன்னொரு யுத்தத்தை காமிக்க பாருங்க. யாராவது எடுத்தவங்க வாசிங்க. ஆதியாகமத்தின் புத்தகம் 14வது அதிகாரம். பன்னிரெண்டாவது வசனத்திலிருந்து யாராவது வாசிங்க, செல்ல வாசிங்க. பதினாலாவது அதிகாரம் 14வது பக்கம் 12வது வசனத்திலிருந்து வாசிங்க. ஆபிரகாமின் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்து சோதோமிலே குடியிருந்தபடியினால் அவனையும் அவன் பொருட்களையும் கொண்டு போய்விட்டார்கள். தப்பி ஓடின ஒருவன் எபிரேயன் ஆகிய ஆபிரகாம் இடத்தில் வந்து அறிவித்தான். ஆபிரகாம் தன்னோடு உடன்படிக்கை செய்திருந்த மனிதராகிய எஸ்ரோனுக்கும் ஆனேருக்கும் சகோதரனாகிய மம்ரே என்னும் எமோரியனுடைய
சமபூமியிலே அப்பொழுது குடியிருந்தான். இப்ப 4 ராஜாவுக்கும் ஒரு நிமிஷம், 4 ராஜாவுக்கும் 5 ராஜாவுக்கும் சண்டை நடக்கு. சண்டை நடக்கும்போது லோத்து அல்லையா, லோத்து வந்து இதுல இருக்கான், அது என்னது, சோதம் குமாராவில் இருக்கிறான். அவனுக்கு ஆடு மாடுகள் நிறைய இருக்கு. அல்லையா, ஏம்னா நீ 13வது அதிகாரத்தில் வாசிக்கும் போது அவன் பிரித்ததை வாசிக்கிறான். அந்த இடம் கொள்ளாமல் போக மட்டும் அல்லையா அந்த ஆடுகள் பெருகி இருந்ததுன்னு வேதத்தில் வாசிக்கிறோம். ஆபிரகாம் பாதி லோத்து பாதி பிரிச்சுட்டு போறாங்க. இந்த ஆடு மாடு அவன் சேர்த்து வச்சிருந்த பொருள் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டான். யாரு? எதிரி கொண்டு போயிட்டான். இப்போ யுத்தம் பண்ணணும். இப்போ ஆவிக்குரிய யுத்தம் பண்ணணும். இவன் பழைய ஏற்பாட்டில் வாழக்கூடிய ஆபிரகாம். இப்போ ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நடந்தவைகள் எல்லாம் அவனுடைய வாழ்க்கையில் வரும். ஆபிரகாம் எப்படி ஆவிக்குரிய முறையில் நடந்து யுத்தத்தை முடித்தானோ அதே மாதிரி நீங்கள் முடிக்கணும். ஆபிரகாமுக்கு உள்ள ஆசீர்வாதம் பூரா உங்களுக்கு சிலுவை மூலமாய் கிடைக்கும்னு கலாத்தியர் 3வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தாவீது வாழ்க்கையில் நடந்த காரியம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். அதுக்கு அவன் எப்படி முடிவெடுத்தானோ அதே மாதிரி நான் முடிவெடுத்து ஜெயம் எடுக்க வேண்டும். இந்த ஆபிரகாம் என்ன பண்ணிட்டான்? அல்லேலூயா, எல்லாத்தையும் கொண்டு போன பிறகு அடுத்த வசனம் வாசிங்க 14. ஆமென். 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 ஆயுதம் தரிப்பித்து தொடர்ந்து அவன் வேலைக்காரரும் பிரிந்து பகுதிகளாய் அவர்கள் விருந்து அவர்களை முறியடித்து தமஸ்குவுக்கு இடதுபுறமான ஓபா மட்டும் துரத்தி சகல பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தான். போதும், ஒரு நிமிஷம். அதுக்கப்புறம் தன் சகோதரனாய லோத்தையும் அவனுடைய பொருட்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பி கொண்டு வந்தான். இவன் கையில இருந்து எத்தனை பேர்? 318 பேர் தான். அவன் சொல்ல பவுஞ்சு 318 பேர்ல எத்தனை பேர் நிப்பாட்ட முடியும்? 100 பேர் தான் நிப்பாட்ட முடியும். அது ராத்திரி போய் அவ்வளவு அந்த 4-5 ராஜாக்களையும் துரத்திட்டு அல்லையா அவங்க ஜாமங்கள், அவங்க பொருட்கள், மனைவி, பிள்ளைகள் எல்லாம் திருப்பி கொண்டு வந்தான். இது கர்த்தருடைய யுத்தம். ஆபிரகாமுடைய யோசனையோ இந்த 318 பேருடைய பலமோ இந்த யுத்தத்தில் கிரியை செய்யவில்லை. நல்லா புரியணும். இதே 318 பேர் லோத்தின் இடத்தில் உண்டு. ஏன்னா ஆடை பிரிக்கும் போதும் இந்த 10 வேலைக்காரர்களை பிரிக்கும் போதும் சமபாதி தான் பிரிச்சிருக்காங்க. அதே மாதிரி அதே பலன் லோத்துட்ட உண்டு. ஆனால் லோத்து சோதோமை தேர்ந்தெடுத்தபடினாலே, தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாதனாலே இந்த ஆலோசனை அவனுக்கு வரல. ஆனால் ஆபிரகாமுக்கு அந்த ஆலோசனை கிடைத்தது. ஆனால் யுத்தம் பண்ணுகிறது ஆபிரகாமோ இந்த 318 பேரை இல்லை. ஆனால் யுத்தம் பண்ணினது தேவன். அது வாசிப்போம். 20வது வசனம் வாசிங்க. 20 வேற யாராவது வாசிக்கலாம். டக்கு டக்குன்னு வாசிங்க, நேரம் ஆகுது. ஆமென். ஸ்தோத்திரம் என்று சொன்னான். என்ன சொல்ல பார்த்துக்கிட்டீங்களா? சத்துருக்களை எல்லாம் உன் கையில் ஒப்பு கொடுத்த கர்த்தர் தேவன் தான் யுத்தத்தை செய்து முடித்தார். இது பழைய ஏற்பாடு யுத்தம். நீங்க ஒவ்வொன்றையும் வாசிச்சு பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாடுல ஒவ்வொரு காரியங்களையும் வித்தியாசமான கோணங்களில் யுத்தம் பண்ணி இருப்பார். பல யுத்தங்களை நீங்கள் வாசிக்கலாம். கோலியாத்தோட தாவீது கோலியாத் மட்டுமல்ல, தாவீது பண்ணின அநேக யுத்தங்களில் பூரா தேவன் இருந்தார் அவனோட. நீ இந்த ராஜாக்களோடு பண்ணுகிற யுத்தம் மட்டும் இந்த நீங்க கிரியோனை எடுத்து வாசிச்சு பாருங்க. அவன் மீதியானருக்கு பயந்து எங்கேயோ ஒரு இடத்துல கோதுமையை அல்லையா களத்தில் கோதுமையை அறுத்து கதிரடிச்சுக்கிட்டு இருக்கான். அங்கே தூதன் வந்து கூப்பிடுதான், வா அல்லையா அவனை அல்லையா யுத்தத்துக்கு வான்னு கூப்பிடுறான். அவன் மாட்டேன், என் குடும்பம் சின்ன குடும்பம், நான் அல்லையா என் கோத்திரம் சின்ன கோத்திரம் அப்படிங்க. அவன் இருக்கிற பலத்தோட போன்னு சொல்லி தூதரை அனுப்புகிறார். என்ன நடந்தது? அவ்வளோ பேர் மத்தியில் எல்லாரும் பானையை வச்சுக்கிடுங்க. அவன் வந்தவங்க 20,000 பேருக்கு மேலே வந்துட்டாங்க.
ஆனால் அவன் அல்லையா 20,000 பேர் பயமும் திகிலும் உள்ளவன் ஓடி போட கடான்னா 20,000 பேர் போயிட்டாங்க. 10,000 பேர் இருந்தாங்க. 10,000த்தில் அல்லையா தண்ணி குடிக்க விட்டு யார் மொண்டு குடிக்கிறாங்களோ அவங்களே 300 பேர் சேர்ந்தாங்க. அந்த 300 பேருக்குள்ள அல்லையா எல்லார் கையிலும் ஒரு பானையை கொடுத்து ஒரு தீவெட்டியை கொடுத்து தீபந்தத்தை கொளுத்தி வச்சுக்கிட்டு பானைக்குள்ள தீபந்தத்தை வச்சு போய் நின்றுக்கிட்டு அவன் எக்காலம் போது பானையை உடைச்சிருங்கன்னு சொன்னான். இது ஒரு பயங்கர யுத்தமாய் மாறியது. என்னையா யுத்தம் செய்கிறோம்? வீட்டில் என்ன யுத்தம் செய்கிறோம்? மனைவி பேசுதா, இது மாம்சமா இது ஆவியான்னு தெரியல. புருஷன் பேசுறாரு, இவர் எந்த தன்மையில பேசுறாரு, எல்லாம் கேட்கறதெல்லாம் சத்தியம், நடப்பு புற மாம்சம். எப்படி யுத்தம் செய்ய முடியும்? எப்படி குடும்பத்தில் வர்ற ஒவ்வொரு காரியங்களுக்கும் நீங்கள் வேத வசனத்தின் அடிப்படையில் தீர்வு காண முடியலன்னா உங்களால் ஜெயிக்க முடியாது. காத்திருந்தான் அல்லேலூயா. தாவீது போய் ஒவ்வொரு யுத்தத்துக்கும் போய் செய்யறதுக்கு முந்தி தேவ சமூகத்தில் போய் விழுந்து கிடந்தான். நீங்கள் சங்கீதம் பூரா வாசிச்சு பாருங்க. என் கைகளை போருக்கும் அல்லேலூயா, என் விரல்களை யுத்தத்துக்கும் நீர் பழக்குவித்தீர். பழக்குவிக்கிறவர். ஆனால் இந்த அல்லேலூயா அந்த காரியங்கள் தானியெல்லாம் ஒரு பெரிய போர் வீரனோடு யுத்தம் பண்ணலை, ஒரு தேசத்தின் ஆவிகளோடு யுத்தம் பண்ணினான். மோசே சாதாரண யுத்தம் பண்ணல, அவன் பார்வோனோடு யுத்தம் பண்ணினான். அவன் தேவன் பார்வனை ஜெயிப்பதற்கு தேவன் கொடுத்த அல்லேலூயா ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தின் மூலமாகவும் தேவன் செய்த யுத்தத்தின் மூலமாக தான் பார்வோனை ஜெயிக்க முடிந்தது. என்ன யுத்தம் பண்றோம்? நீங்க உலகத்தில் நடக்கிற யோசனையின்படிலாம் யுத்தம் பண்ணீங்கன்னா தோத்து போவோம். தேவனுடைய யுத்தம் அது கர்த்தருடைய யுத்தம். அவர் வித்தியாசமாய் மனுஷன் அறிந்திராத விதத்தில் அல்லேலூயா யுத்தம் பண்ணுவார். நீங்கள் இந்த யோசுவாவில் கூட வரும் 10வது அதிகாரம் நினைக்கிறேன். கிதியோன் மேலே அல்லேலூயா சூரியனை தரித்திருன்னு சொல்லிட்டான். சூரியன் அப்படி நின்றுட்டு எவ்வளோ பெரிய காரியங்கள், எவ்வளோ பெரிய காரியங்கள். இன்னொரு ஆளோட யுத்தத்தை பார்ப்போம். ஒரு வாசிப்போம். 2 ராஜாக்களின் புத்தகம் 7வது அதிகாரம். ஒன்றிலிருந்து 4 வசனங்கள் வாசிக்கலாம். ஒன்று 2 3 வசனங்கள் வாசிக்கலாம். செல்ல வாசிக்க இங்கே ஒருத்தரும் கிடையாது. இங்கே 3 பேர் தான் இருக்கும், 4 பேர் தான் இருக்கும். ரெண்டு ராஜாக்களின் புத்தகம் 7வது அதிகாரம் 1 2 3 வாசிக்கலாம். இருக்காங்களா? அப்பொழுது எலிசா கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நாளைக்கு இந்த நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே ஒரு மரக்கால் கோதுமை ஒரு சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை ஒரு சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றான். அப்பொழுது ராஜாவுக்கு கைலாகு கொடுக்கிற பிரதானி ஒருவர் தேவனுடைய மனிதனுக்கு பிரவித்திரமாக இதோ கர்த்தர் வானத்திலே மகிழ்வையும் உண்டாக்கினாலும் இப்படி நடக்கும் என்றார். நடக்குமா என்றான். அதற்கு அவன் உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய். ஆனாலும் அதிலே நீ சாப்பிட மாட்டாய். போதும். ஒரு மரக்கால் வார்கோதுமை அம்மா ஒரு சேக்காலுக்கு விற்கப்படும்னு சொல்றான் எலிசா. அது வானத்தின் பலகடிகளை திறந்தாலும் அப்படி நடக்காதுன்னு சொல்றான். அல்லேலூயா. நிறைய பயங்கர யுத்தம் நடந்துகிட்டு இருக்காங்க.
இஸ்ரவேலர்களுக்கும் அல்லேலூயா சீரியருக்கும் பயங்கர யுத்தம் நடக்கு. யுத்தத்தில் அல்லேலூயா எங்கே பார்த்தாலும் பஞ்சம் உண்டாயிற்று. பஞ்சத்தில் அந்த சைடு இந்த 4 குஷ்டரோகிகள் வந்துட்டான். எங்கே போகிறதுன்னு தெரியாமல் இருக்கான். குஷ்டரோகிகள் நடுத்தெருவில் நடக்க முடியாது, தீட்டு உள்ளவன். குஷ்டரோகியை தெருக்குள்ளே கண்டுட்டா கல்லவுண்டு எறிவாங்க. அவன் ஊருக்கு ஒதுக்கமாக ஒரு கருப்பு துணியை கட்டி அவர் சின்ன குச்சிலில் குடியிருக்கணும். ஆனால் இந்த குஷ்டரோகியை எடுத்து தேவன் பயன்படுத்தினார். அதுதான் பெரிய காரியம். அவருடைய யுத்தம் வித்தியாசமானது, புரிஞ்சு கொள்ள மாட்டேங்காங்க. போஷிப்பும் நடத்துதலும் வித்தியாசமானது. செங்கடல் முன்னால் கொண்டு போய் நிப்பாட்டிட்டாரு. அந்த செங்கடலை பிழைக்கிறதுக்கு அற்புதங்களை செய்தார். கண்மலையின் தேனினாலே, கண்மலையின் தண்ணியினாலே தேவ மக்களை போஷித்தார். வானத்தின் மன்னாவினாலே போஷித்தார். எப்படியெல்லாம நடத்தினார் ஜனங்களை. ஆனால் அந்த நடத்துதலை விசுவாசியாமல் என் சுய பலத்தில் இந்த உலகத்தில் நடக்கணும்னு அநேகர் முயற்சிக்கிறோம். அடுத்தல என்ன இருக்கு, நான் வாசிக்கிறேன் 5வது வசனம். சீரியருடைய இராணுவத்திற்கு போக இருட்டோடு எழுந்திருந்து சீரியாருடைய பாளையத்தின் முன்னணியில் வந்தார்கள் அந்த குஷ்டரோகிகள். அங்கே ஒருவரும் இல்லை. ஆண்டவர் சீரியரின் இராணுவத்திற்கு ரதங்களின் இரைச்சலையும், நல்ல கவனிங்க, குதிரைகளின் இரைச்சலையும் மகா இராணுவத்தின் இரைச்சலையும் கேட்க பண்ணினதினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ நம்மிடத்தில் போருக்கு வர இஸ்ரவேலின் ராஜா ஏத்தியரின் ராஜாக்களையும் எகிப்தியரின் ராஜாக்களையும் நமக்கு விரோதமாக கூலி பொருந்தினான் என்று சொன்னான். அல்லேலூயா. யுத்தத்தை பாருங்க, நடந்து வந்தது குதிரையும் இல்லை, ரதமும் இல்லை. நடந்து வந்தது காலே இல்லையே, பாதி கால் இல்லை. குஷ்டரோகி அவன் தக்கடான்னு வர்றான், காலில் எல்லாம் அரிச்சிட்டு குஷ்டம். அவன் நடந்து வர்ற சத்தத்தை இவன் நடந்து வர்றதுக்கு முந்தியே அந்த பெரிய இராணுவத்துக்கு கேட்க வைக்கிறார் தேவன். அவனை குறித்ததான ஒரு பயங்கரமான பயத்தை உண்டாக்குகிறார். நீங்க அற்பமா இருக்கலாம், ஒருத்தர் இதா இருக்கலாம், அவங்களை குறித்துதான எண்ணத்தை அவங்க மேல அவங்களுக்கு வைப்பார், எதிரிக்கு வைப்பார். அவன் ஏதோ பெரிய இராணுவ இறைச்சல் வருது, 4 ராஜாக்கள் சேர்ந்து நம்மகிட்ட சண்டைக்கு வராங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் அப்படியே போட்டுட்டு ஓடிட்டோம். இதான் கர்த்தருடைய யுத்தம், இதுதான் கர்த்தருடைய யுத்தம். அல்லேலூயா. ஒருவனும் தப்பி போவதில்லை. உங்களுக்கு விரோதமாக எழும்பின யாரும் ஏமாற்ற முடியாது, யாரும் வஞ்சிக்க முடியாது, யாரும் அல்லேலூயா உங்களை எதுவுமே செஞ்சிட முடியாது. நீ தேவனுக்குள்ள இருந்தால் உங்கள் நஷ்டம் எல்லாமே திருப்பி வந்துடும். நீ இழந்து போன எல்லாம் திருப்பி வந்துடும். உங்கள் அவமானப்படுத்தினவர்கள் அவமானப்படுவார்கள். அப்படிதான் வேதம் சொல்லுது. நீ கைவிடப்படுவதில்லை. உனக்கு விரோதமாக எழும்பின ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும். ஒரு வழியாய் வருகிற சத்துருவை 7 வழியாய் தேவன் மடங்கடிப்பார். அவருக்கு அல்லேலூயா யுத்தம் உங்களுடையது இல்லை, யுத்தம் கர்த்தருடையது. உனக்கு முன்பாக செல்றவர் தேவன். அதனால நீ வருகிற ஒவ்வொரு யுத்தங்களுக்கும் தேவன் பதில் தருவார். ஆனால் இன்ன விதமாய் தருவார் என்பதுதான் மனுஷன் அறியாத ஒரு காரியம். அழகா சொன்னார் ஆண்டவர், தாயின் கருவிலே எலும்புகள் உருவாவதை அறிவாயோ, அப்படியே கர்த்தருடைய ஆவியின் கிரியைகளும் இருக்கும். அப்படிதான் இருக்கும். தேவனுடைய வலிமர்கள் அப்படிதான் இருக்கும். கிறிஸ்துக்குள்ள என்ன இழந்தே அவ்வளவு திரும்ப பெற்றுக்கொள்வாய். மறந்து போக வேண்டாம். எந்த இடத்துல தேவனுக்காய் அவமானப்பட்டாயோ அந்த இடத்துல ஒரு தலையை தேவன் உயர்த்துவார். அல்லேலூயா. நீங்கள் எத்தனை பேர் மத்தியில் அவமானப்பட்டீர்களோ அந்த இடத்துல கர்த்தருடைய நாமம் உங்களை கொண்டு உயர்த்தப்படும். சாதாரண குஷ்டரோகிக்கு இவ்வளவு இறைச்சலை உண்டு பண்ணின தேவன். சாதாரண குஷ்டரோகிக்கு அல்லேலூயா உலகம்பரம் பட்டினியா இருக்கு, அந்த பட்டினியை தீர்க்கும்படியாய் இவனை கொண்டு இந்த குஷ்டரோகிகளை கொண்டு பயன்படுத்தின தேவன். அதனால உங்களையும் கொண்டு இன்னொரு காரியத்தை செய்வார் பாருங்க. செல்லு வாசிக்க மாட்டேங்க, வாசிங்க. நான் சொல்றேன் 14வது வசனத்திலிருந்து. அப்படியே 2 ரத குதிரைகளை கொண்டு வந்தார்கள். ஆமென். ராஜா
ராஜா போய் வாருங்கள் என்று சொல்லி ஆ சீரியரின் ராணுவத்தை தொடர்ந்து போகும்படி அனுப்பினார். அனுப்பினான். அவர்கள் யோர்தான் மற்றும் அவர்களை பின்தொடர்ந்து போனார்கள். ஆ சீரியர் தீவிரித்து ஓடுகையில் நல்ல கவனிங்க. சீரியர்கள் தீவிரித்து ஓடுகையில் அவர் எரிந்து போட்ட வஸ்திரங்களும் தட்டுமுட்டுகளும் ஆமேன் எல்லாம் இறந்திருந்தது. நிறைந்திருந்தது. அனுப்பப்பட்டவர்கள் திரும்பி வந்து ஆ ராஜாவுக்கு அதை அறிவித்தார்கள். அப்பொழுது ஜனங்கள் புறப்பட்டு ஆ சீரியின் பாளையத்தை கொள்ளையிட்டார்கள். கொள்ளையிட்டார்கள். கர்த்தருடைய வார்த்தையின்படியே ஆமேன். ஒரு மரக்கால் கோதுமைமா ஒரு சேக்கலுக்கும் 2 மரக்கால் ஒரு சேக்கலுக்கு விற்கப்பட்டது. போதும். அல்லையா, நல்ல காலுங்க. ஒருத்தர் மிரட்டுவார் இல்லாமல் ஓடுதாங்க, துரத்துவார் இல்லாமல் ஓடுதாங்க. போகும்போது அவன் சட்டை கிட்டெல்லாம் கலத்தி போட்டு ஓடுதான், கையில் இருந்ததெல்லாம் தூக்கி வீசிட்டு ஓடுதான். இது தேவனுடைய கிரியை. நீங்கள் பழைய ஏற்பாடில் அநேக யுத்தங்களை பார்த்தீங்கன்னா மனுஷனுக்கு செய்கிற யுத்தம் மாதிரியே இருக்காது. தேவன் மனுஷனை கொண்டு மனுஷனோட யுத்தம் பண்ணது மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அல்லையா சிம்சோனை எடுத்துக்கிடுங்க, கோலியாத்து தாவீதை எடுத்துக்கிடுங்க, மோசையை எடுத்துக்கிடுங்க, நீங்கள் யோசுவா யுத்த வீரனாகிய யோசுவாவின் காரியங்களை எடுத்துக்கிடுங்க. எல்லாவற்றிலையும் கர்த்தர் அவங்களுக்கு முன் நின்று யுத்தம் செய்தவைகளை பார்க்கலாம். ராஜாக்களின் புஸ்தகமானாலும் சரி, அநேக ராஜாக்கள் யுத்தம் பண்ணும்பொழுது போரா தேவன் முன் நின்று யுத்தம் செய்ததை நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் அநேகர் நினைக்கிறாங்க பைபிள் எல்லாமே ஒரு கதை புக்குன்னு நினைக்கிறாங்க. ரைட், இயேசுவின் நாமத்தினால இது கதை புக்கு அல்ல, வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடிய ஜீவனுள்ள புக்கு. ரைட், நான் முடிச்சிருந்தேன் இயேசுவின் நாமத்தினாலே நேராவது. இது பழைய ஏற்பாடு யுத்தம். நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நான் சொன்னது பூராவே பழைய ஏற்பாடு யுத்தம். ஆனால் புதிய ஏற்பாடு யுத்தம் நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. பழைய ஏற்பாடு யுத்தம் மாம்சத்தோடு இரத்தத்தோடும் தான், அதோடு கூட அவனுக்குள்ள இருந்த ஆவியோடும் யுத்தம். புதிய ஏற்பாடுல மாம்சத்தை தேவன் கொண்டுட்டாரு, அதனால அந்த ஆவியோடு நமக்கு யுத்தம், அசுத்த ஆவியோடு யுத்தம். இப்ப அசுத்த ஆவியோடு எப்படி யுத்தம்னா, அசுத்த ஆவி ஒரு மனுஷனுக்குள் வந்து இறங்கி இன்னொரு மனுஷனுக்கு விரோதமாய் எழும்பும். அது பல கோணத்தில் எழும்பலாம். நீங்கள் சடக்குன்னு கோபப்படக்கூடியவர் இருந்தாருன்னா கோபத்தின் மூலமாக வரலாம், நோயின் மூலமாக வரலாம். நீங்கள் அல்லையா இச்சை படக்கூடியவர்னா இச்சையின் மூலமாய் வரலாம். பெருமைப்படக்கூடியவராக இருந்தால் ஈஸியாக உங்களை பெருமையில் கொண்டு வந்து உங்களை தாழ்த்தி விட முடியும். இப்படி பல கோணங்களில் உங்களை நோயை கொண்டு வரலாம். பேய் வந்து படுத்துக்கிற பாடுகள் அநேகமாக இருக்கலாம். இவைகளெல்லாம் உங்களுக்காக ஆவிக்குரிய முறையிலே நியமிக்கப்பட்டிருக்கிற, நீ ஆவிக்குரிய வளர்ச்சி அடையும்படியாய், இந்த பூமியிலே இயேசுவை இன்னும் அறிந்து கொள்ளும்படியாய், இன்னும் தேவனுக்குள்ளே பலப்படும்படியாய், அல்லேலூயா பரிசுத்தமாகும்படியாய், சுத்திகரிக்கப்படும்படியாய் தேவனே அனுப்புகிறார். தேவன் உங்களுக்கு அனுப்பி இந்த ஆவியை நீங்கள் ஜெயிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களை மேற்கொள்வதில்லை. அதிலிருந்து வர்ற துன்பங்கள் உங்களை அணுகாது. இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதமாகிய அல்லேலூயா இவைகளுக்காக இந்த யுத்தம் அல்ல. அவங்க நாடை பிடிக்கிறதுக்காகவும் வெள்ளியும் பொண்ணுக்காகவும் சாப்பாட்டுக்காகவும் யுத்தம் பண்ணினாங்க. புதிய ஏற்பாடு யுத்தம் இந்த உலக தன்மைக்காக அல்ல, பரலோக ராஜ்யம் சென்றடையக்கூடாதபடி தடை பண்ணுகிற ஆவிகள். ஆனால் நீ பரலோக ராஜ்யத்துக்கு செல்வதற்காக இந்த அசுத்தாவியோடு பண்ணுகிற யுத்தத்தில் நீ ஜெயம் எடுத்தால் உலக ஆசீர்வாதமும் பாதுகாப்பும் கூட கிடைக்கும். அதான் ஆண்டவர் சொன்னார், சகலமும் உங்களுக்கு கூடவே கொடுக்கப்படும். அதனால பரலோகத்துக்கு வர்ற ராஜ்யத்துக்கு வர்ற யுத்தம் தான் நீங்கள் புதிய ஏற்பாடில் நம்ம அனுபவிக்கிற யுத்தம். எல்லாருமே இந்த உலகத்துக்காக வேண்டி பயங்கரமான பிரயாசப்படுறாங்க. நீ ஆவிக்குரிய தன்மையில் வளர்ந்தாலே இந்த உலகம் உங்களுக்கு உள்ள ஆசீர்வாதத்தை கொடுத்துரும். நீ ஆவிக்குரிய பரிசுத்தத்தில், ஆவிக்குள்ள நீதியில் அப்படியே இயேசுவை போல மாறிக்கிட்டே இருந்தீங்கன்னா பிசாசின் கையில் இருக்கிற இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்திரிக்க முடியும். ரைட், நேராவது ஒரே ஒரு வசனத்தை வாசி முடிக்கிறேன். வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 1வது வசனம். அப்போது
அவர் தம்முடைய 12 சீசர்களையும் தங்களுக்கு வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களை நீக்கவும் ஆமென். அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இதுதான் யுத்தம். நீங்க புதிய ஏற்பாடுல பழைய ஏற்பாடுல இருக்கிற எமோரியர்களோ மோவாப்பியர்களோ எபிசியர் என்ற எதிரிகளோ நீங்க புதிய ஏற்பாடு வரும்போது வருவதில்லை. புதிய ஏற்பாடுல வர்றதெல்லாம் இந்த பேய்களின் தன்மைகள் தான். ஆனா அந்த பேய்களை எப்படி ஜெயிப்பதற்கு, மாம்சத்துல ஜெயிப்பதற்கு தேவனை சார்ந்து ஜெபித்து அல்லேலூயா மனுஷன் அறிந்திராத வழியில ஜெயத்தை கொடுத்தாரோ, அப்படியே இந்த இப்ப இது அவர் சொன்ன நோய், வியாதி, நோய், மற்ற அதிகாரம், அசுத்தாவி, இது எல்லாமே நாம் யுத்தம் பண்ணக்கூடிய ஒரு பயங்கரமான யுத்தம். அதுக்கு வேதம் சொல்லுது நீங்க சீசராக வேண்டும். முடிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. சீசராகணும்னு என்ன அர்த்தம்? தன்னைத்தான் வெறுத்து சிலுவை சுமக்க வேண்டும், சிலுவையிலே அறையப்பட வேண்டும், அறையப்பட்ட வாழ்க்கை வேண்டும். சிலுவையிலே பழைய மனுஷனை கொன்று மரித்து புதிய மனுஷனாகிய கிறிஸ்துவை தரித்து கொள்ள வேண்டும். அப்படி உயிர் தெழுந்தால் இந்த ஆவிகள் எல்லாம் ஜெயித்து ஆவியானவர் ஆலோசனையை பெற்று மாம்சத்தில் நடக்கிற இந்த உலகத்திலே, மாம்ச ஆலோசனையின்படி நடக்கிற இந்த உலகத்திலே ஆவிக்குரிய பலத்தை பெற்று நீங்களும் வாழ முடியும். நீங்களும் அல்லேலூயா இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்தை பெற்ற மனுஷன் எவ்வளவு ஆஸ்தியை பெற்று வாழ்கிறானோ அதை காட்டிலும் தேவன் தருகிற ஆசீர்வாதத்தில் வேதனையை கூட்டாத ஆசீர்வாதத்தோடு ஆவிக்குரிய பலத்தோடு பரலோகத்தை நோக்கி விசுவாசத்தோடு நீதியோடு நீங்களும் வாழ முடியும்.